வெல்கம் டு கீதா கிச்சன். இப்போ நம்ம ஒரு வெண்டைக்காய் பொரியல் பார்க்கலாம். ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் ஆயில் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 10 பல் பூண்டு நல்லா அம்மியில் வச்சு தட்டி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். அந்த பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வணக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம், சின்னதாக இருந்ததுனால நான் 2 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெய் நிறையா இருந்தால் வெண்டைக்காய் சீக்கிரம் வணங்கும். நல்லா வெங்காயமும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நான் காரத்துக்கு தகுந்த அளவு 1/2 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வணக்கி விடலாம். கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட ஊற்றலாம். ஊற்றி அந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காய் வதங்குச்சுன்னா நம்ம போட்டுருக்கிற இந்த மசாலாலாம் நல்லா வெண்டைக்காயில் இறங்கும். இப்போ இந்த மசாலா நல்லா வணங்கிடுச்சு. நான் அந்த நறுக்கி வச்ச வெண்டைக்காயை காலையிலேயே கழுவி அறுத்து கொஞ்சம் நேரம் நான் வெயிலில் வச்சுட்டேன். அப்போ தான் அந்த பிசுப்பு இருக்காது, நமக்கு சீக்கிரமாக வதங்கும். ஒரு 1/2 மணி நேரம் அறுத்து நம்ம வெயிலில் வச்சிடணும். எல்லாம் வெயிலில் வச்சிட்டோம்னா நமக்கு வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, சீக்கிரமாக வதங்கிடும். இதை நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஆயிலோ கல்லெண்ணெயோ என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை ஊற்றி நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இறுக்கி போட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். வெண்டைக்காய் நல்லா சீக்கிரம் 10 நிமிஷத்தில் இப்படி பொலன்னு வெந்துடும். நீங்கள் காரம் உங்களுக்கு தகுந்த அளவு போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் இப்போ நல்லா வணங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம கொஞ்சம் துருவி வச்சு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சும்மா ஒரு தேங்காய் போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். நல்லாயிருக்கும். தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.